அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் 2 நாட்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? ஆளுநர் தேவையா தேவையில்லையா என்கிற இடத்தில் அது எங்கே வந்து நிறுத்தியிருக்கிறது? ஒன்று, நீட்டு தேர்விற்கு நாம் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தோம், நமக்கான உரிமை பாதுகாக்கப்படும் என்று. அது பாதுகாக்கப்படவில்லை. அப்படியானால் மருத்துவத்தில் உள்ளே நுழைகிறார்கள். அது மட்டுமல்ல, 2500 கோடி கல்விக்கு தர வேண்டியது தரமாட்டேன் என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்ற நிலைக்குழு அவர்கள் அந்த குழு விசாரித்து நீங்கள் இது போன்று செய்யக்கூடாது, அவர்களுக்கு உடனே கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் தரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிற நேரத்தில், அப்படியானால் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமைகளை கூட தர மறுக்கிற ஒரு ஒன்றிய அரசு மேலே உட்கார்ந்திருக்கிறது. மாநிலங்களை அறவே மதிக்காத, மாநிலங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு ஒன்றிய அரசு அதன் உரிமைகளில் கை வைக்குமே. ஆனால் அதாவது காங்கிரஸ் நேரடியாக இங்கிருந்து ஒரு அதிகாரத்தை பரத்தி மேலே கொண்டு போய்விட்டது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதிகாரம் நம்மிடமே இருக்கும், ஆனால் அதிகாரத்தால் நடக்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இது போன்ற குயுக்தியான இந்த ஒரு அரசாங்கத்திற்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்காகத்தான் மீண்டும் 50 ஆண்டு காலம் கழித்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்.